மனிதர்கள் தர்மம் செய்வதற்கான பாதை மற்றும் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ற விளைவுகளை கருட புராணம் கூறியுள்ளது. புராணங்களில் 18 வகையான புராணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று கருட புராணம். பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருப்பவர் கருடன். மகாவிஷ்ணு சொல்லச் சொல்ல அதை கருடன் கேட்ட புராணம், அதலால் அது கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இனி இதில் கூறியுள்ள தர்ம தானங்களின் பலன்களை பற்றி காண்போம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று கூறுவார்கள். அன்னதானம் செய்தால் விரும்பிய உலகத்தில் 1 வருடம் வீதம் பருக்கைகளின்படி சுகித்திருப்பார்கள். பசுதானம் செய்தால் பசுக்களின் உலகமான கோலோகத்தில் கிருஷ்ணருடன் வாழ்வார்கள். கன்றை ஈனும் சமயத்தில் பசுவை கோவிலுக்கு தானம் செய்தால் கட்டாயம் வைகுண்ட வாசம் உண்டு. குடைதானம் செய்தவர்கள் 1000 ஆண்டுகள் வர்ணலோகத்தில் சுகமாக வாழ்வார்கள். தாமிரம், நெய், கட்டில், மெத்தை, பாய், தலையணை என தானம் செய்தால் சந்திரலோகத்தில் அவர்கள் சுகமாக வாழ்வார்கள். வஸ்திரத்தை கடவுளுக்கு சாற்றினால் சாற்றிய கடவுளின் உலகத்தில் வாழ்வார்கள். இரத்தம், கண், உடல் தானம் கொடுத்தவர்கள் அக்னி லோகத்தில் ஆனந்தமாக இருப்பார்கள். விஷ்ணு சிவன் ஆலயத்திற்கு யானையை தானம் கொடுத்தவர்கள் சொர்க்கத்தில் இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். குதிரையையும் பல்லக்கும் தானம் செய்தவர்கள் 14 இந்திரன்களின் காலம் வரை வருணலோகத்தில் வாழும் வாய்ப்பு அமையும். தானியங்களையும் நவரத்தினங்களையும் தானம் செய்தவர்கள் மறுஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்காயுள் கொண்டவராகவும் வாழ்வார்கள். பயன் கருதாது தானம் செய்தவர்களின் மரணம் உன்னதமாய் அமைவதோடு அவருக்கு மீண்டும் பிறவிகள் இருக்காது. நற்செயலை விரும்பி செய்பவர்கள் சூரியலோகம் செல்வர். தீர்த்த யாத்திரை செல்பவர்களுக்கு சத்தியலோகத்தில் இருக்கும் வாய்ப்புகள் கிட்டும். ஒரு பெண்ணை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவர்களுக்கு 14 இந்திரனின் ஆயுட்காலம் வரை அமராவதியில் இன்பமாய் இருக்கும் வாய்ப்பு அமையும். நீர்நிலைகளை சீர்திருத்தம் உண்டாக்குபவருக்கு ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள். பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பவர் தபோலோகத்தை அடைவார்கள். தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர்கள் 10,000 ஆண்டுகள் இந்திரலோகத்தில் சுகித்திருப்பார்கள். சுவையான பழங்களை தானம் கொடுப்பவர்களுக்கு ஒரு கனிக்கு 1 ஆண்டு வீதம் கந்தர்வலோகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும். கல்விக்கு உதவி செய்தவர்களுக்கு பிரம்மலோகத்தில் இடம் உண்டு. பறவைகளை காப்பாற்றியவர்கள் கர்ணனின் ஆசி பெற்று வைகுண்டம் சென்றடைவர். விலங்குகளை காப்பாற்றியவர்கள் நந்தி தேவரின் ஆசி பெற்று சிவலோகம் சென்று நன்றாக வாழ்வார்கள்.